ஜெய் கோமாதா. சமீப காலங்களில் பார்த்தோன்னா பல கோசாலைகள் பலவித காரணங்களால் இயங்க முடியாததால் அங்கே இருக்கக்கூடிய பசுக்களும் காளைகளும் நம்ம கோசாலைக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. எல்லாமே நாட்டு பசுக்கள், நம்மளுடைய கோமாதாக்கள், ரிஷபங்கள், இது எல்லாம் பராமரிக்கிறது நம்மளுடைய தர்மம். நம்ம பணம் கொடுத்து வாங்கக்கூடாது, அவ்வளோதானே தவிர கொண்டு வந்து விடக்கூடிய ஜீவராசிகள், அதாவது நாட்டு பசுக்களையும் காளைகளையும் நம்ம பராமரிக்கிறதுன்றது நம்மளுடைய தர்மம். வரக்கூடிய காலங்கள் மிக இக்கட்டானது. நம்மளுடைய கோசாலையிலேயே கிட்டத்தட்ட 140க்கு மேலே பசுக்கள் நம்ம கோசாலையில் இருக்காங்க. இதில் பார்த்தோன்னா புதுசாக ஒரு 2 மாத காலத்திலேயே 65க்கும் மேற்பட்ட கோமாதாக்களும் ரிஷபங்களும் நம்ம கோசாலைக்கு வந்திருக்காங்க. இவங்களையும் சேர்த்து நம்ம பராமரிக்கணும், இது ரொம்ப முக்கியமானது. இப்போது சூழ்நிலை வெயிலாக இருக்குது, அதனால் நமக்கு எதுவும் தெரியல. ஆனால் வரக்கூடிய காலங்கள் மழைக்காலங்கள். இந்த மழைக்காலங்களில் நம்ம பசுவையும் காளைகளையும் இப்படி விட முடியாது. சுதந்திரமாக சந்தோஷமாக இதெல்லாம் சுற்றின்னு இருக்குங்க. நம்ம போட்டோன்னா சாப்பாடு சாப்பிட்டுட்டு அது பாட்டி நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குங்க. ஆனால் மழைக்காலங்கள் அப்படி இல்லை. மழைக்காலங்கள் கண்டிப்பாக கொட்டாய்க்குள்ளே தான் இருக்கணும். பசுக்கள் வெளியில் இருக்க முடியாது. ஒரு நாள் இருக்கலாம், 2 நாள் இருக்கலாம், அதுக்கப்புறம் அதுக்கு உடம்புக்கு தான் வரும். நம்மளே அதை இம்சப்படுத்துகிறப்போல் ஆகிடும். இந்த சூழ்நிலையில் நமக்கு ஒரு ஷெட்டு ஒன்று அவசியம் தேவைப்படுறது. நம்ம கோசாலைக்கு பல பேர் வந்திருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய ஷெட்டு பிரம்மாண்டமான ஷெட் 2 இருக்குது. இப்போது நம்ம தெற்கு பக்கம் களம் இருக்குது, பொருட்களை காய வைக்கக்கூடிய களம் இருக்குது. அந்த களத்தில் கொஞ்சம் ஷெட்டு இழுத்தா போல் போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய பசுக்களை கொஞ்சம் பாதுகாத்தா நம்ம மழையிலேருந்து தப்பிக்க வைக்கலாம் அப்படின்றதுக்கோசரம் ஒரு முயற்சி ஒன்று எடுத்திருக்கோம். இந்த பசுக்களும் மழை காலம் ஒரு 4-5 மாதம் அங்கேயே தான் இருக்கும் ஷெட்டில், இங்கே வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இங்கே இப்போ தரை நம்ம இப்போ பார்க்குறதுக்கு பிரமாதமாக இருக்குது. தரை நல்லா காஞ்சி போயிருக்கு. இதே மழை தண்ணி பட்டுருது அப்படின்னா காலை வச்சோன்னா உள்ளே போகும். அப்போது பசுனுடைய கால் குழம்புகளில் அந்த மண் சகதியெல்லாம் ஏறும்போது அதுக்கு வியாதி தொத்துக்கும். ஆகையால் இந்த இடத்துல இருக்க முடியாது, காஞ்சாதான் நம்ம இங்கே விட முடியும். அதே நேரத்தில் கொட்டாயில் இருக்கும்போதும் தினசரி சுத்தப்படுத்தணும் 2 வேளையும். அப்போ தான் பசுக்கள் ஆரோக்கியமாக இருக்கும். பசுவினுடைய கழிவுகள் நமக்கு ரொம்ப முக்கியமானது, ரொம்ப மருத்துவ குணம் கொண்டது, ரொம்ப போற்றிக்கத்தக்கது. ஆனால் பசுக்களுக்கு பசுவினுடைய கழிவு தான். ஆகையால் அதை பெரட்டி கட்டணும்னு சொல்லுவோம். அந்த ஒரு இடத்துல இருந்து அதை பெரட்டி கட்டிட்டு அதை க்ளீன் பண்ணிட்டு திருப்பி அதே இடத்துக்கு வரணும். அப்போ தான் அந்த இடம் சுத்தமாக நம்மளால் க்ளீன் பண்ண முடியும். இந்த விஷயத்துக்கோசரமும் நமக்கு அந்த ஷெட்டு தேவைப்படுறது. இந்த ஷெட்டானது நம்மளுடைய எஸ்டிமேட்டை தோராயமாக 85,000 ரூபாய் வருது இதோட ஷெட்டு. தயவு கூர்ந்து கோசேவர்கள் இதுக்கு உதவி பண்ணி சீக்கிரமாக இந்த ஷெட்டை கட்டி முடிச்சிட்டா ஆடி மாதம் ஆவணி மாதத்துக்குள்ளே நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். எல்லாமே மழை காலம் வந்துடுத்துனா நம்மளால் எந்த வேலையும் பார்க்க முடியாது, பசுக்களை தான் பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் கொஞ்சம் இந்த 85,000 ரூபாய் எஸ்டிமேட் ஆகிருக்கு இந்த ஷெட்டுக்கு. அதுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடுத்து உதவணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். அவசியம் எல்லோரும் கோசாலையில் தரிசனம் பண்ணணும். மழைக்காலம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், வெயில் காலம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நம்மளுடைய வாழ்க்கையே கோவை ஒட்டி தான் இருக்குது. அது மருத்துவ ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் சரி. நம்மளுடைய பிரதானம், கோமாதா. எந்த ஜீவராசிகளுக்கும் இல்லாத ஒரு முக்கியமான பிரதானமான ஒரு இடத்த நம்மளுடைய தர்மம் கோவுக்கு கொடுத்துருக்குன்னா அவ்வளோ விசேஷமான ஒரு ஜீவராசி கோமாதா. அந்த கோமாதாக்கு சேவை பண்ணுறதுன்றது நம்மளுடைய தர்மம். தயவு கூர்ந்து அவசியம் எல்லோரும் உதவணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். ராதே கிருஷ்ணா. ஜெய் கோமாதா. ராதே கிருஷ்ணா. இதுதான் நம்மளுடைய மெயின் ஷெட்டு. இந்த ஷெட்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு களம் இருக்கும். தென்னை மரத்துக்கும் ஷெட்டுக்கும் நடுவில் ஒரு பாதை போடுது இல்லையா, அதுதான் களம். அந்த களத்தில் தான் நம்ம
வராட்டிகள்லாம் தயார் பண்ணுவோம். விபூதி மூட்டானுக்கு உண்டான வடைகள்லாம் தயார் பண்ணுவோம். அந்த இடத்துல தான் இதை சேர்த்து கொஞ்சம் இழுத்து விட்டால் போல் நம்ம ஃபேப்ரிகேஷனில் ஷீட் போடலான்ட்டு ஒரு ஐடியா. அதனால் இதுக்கு அவசியம் உதவணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். ராதே கிருஷ்ணா.